ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டின் பேரில் ரொம்ப உடனேயே அவர் இசைந்து இன்றைக்கு நமக்கு ஒரு சத்சங்கம் தர வந்திருக்கும் ஸ்ரீ ரமண சரண தீர்த்த ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன் அவர்களை வருக என்று வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய எளிமையும் உற்சாகமும் ஆழ்ந்த ஞானமும் அவரது ஒவ்வொரு சொல்லிலும் பிரதிபலிக்கின்றன. அதையெல்லாம் இன்றைக்கு நாம் கேட்டு மகிழப் போகிறோம். நாம் இந்த ஆடியன்ஸுக்கு அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. அவருடைய புகழ் எங்கும் பரவி இருக்கிறது. உலகம் பூராவும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள். அவர் என்ன எங்கே பேசினாலும் கேட்பதற்கு தயாராக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் எல்லோரும் மிகுந்த பாக்கியம் செய்துள்ளோம். அவர் இன்றைக்கு வந்து நம்முடன் சில ஞான உதிர்வான சத்சங்கத்தை தரப்போவதை நாம் எல்லோரும் அவருடன் எதிர்பார்க்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோகி ராம்சுரத்குமார், ஜெய் குருராயா. तन्नरं वपुषिकुञ्जरं मुखे मन्महे किमभिनन्दिनं महा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवारम् वरिशिष्टान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचङ्गुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासदाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनकेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशे यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं सदा राम रामेति नामामृतं ते सदा राममानन्दनिष्यन्दकन्दं पिबन्तं नमन्तं सुदन्तं हसन्तं हनुमन्तमन्तर्भजेतं नितान्तम्
योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्ताम् सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्. யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுருராயா அப்படிங்கிற மந்திரத்தோடைய இங்கே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சுவாமி சுவாமியோட ஜெயந்தி ஆராதனையில் நம்ம பண்ணுற போது அந்த சத்குருநாதரை ஸ்மரண பண்ணுறதுங்கிறது அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு. வேதாந்தத்தில் ஒரு திருஷ்டாந்தம் கொடுப்பாங்க. கயரை பாம்பா பார்க்கறது, கயரா பார்த்தா தாட்ஸே வராது. Nobody cares about a rope when you see it as a rope. But the moment you see the rope as snake, so much thoughts come. Fear, doubt, imagination, everything comes. நிறைய நினைப்புகள் வரும். அதுபோல சத்குருவை சரீரமா பார்த்துட்டானா நிறைய நினைப்புகள் வந்துடும். சத்குருவை சச்சிதானந்த வஸ்துவா பார்த்துட்டோமானா நினைப்பெல்லாம் அடங்கிடும். யாரு குருவை சச்சிதானந்த ஸ்வரூபமா பார்த்துட்டாளோ அவ அப்போவே ஞானத்தை அடைஞ்சுட்டான்னு அர்த்தம். யாரு குருவை சரீரம்னு பார்க்கிறாளோ அவள் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டி இருக்கலாம். ஆனாலும் பக்தி அந்த நாமரூபத்தை ஆசிரியிச்சுருக்கு. அந்த குருவோட நாமத்தையும் ரூபத்தையும் ஆசிரியிச்சுன்னு நாம என்ன பண்றோம்? நம்ம உலகத்தில் இருக்கிற மீதி இருக்கிற நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீக்கம் பண்ணிட்டோம். இன்னைக்கு வரும்போது இங்க என்ன சொல்லணும்? இந்த சந்நிதியில என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சது ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. திருநாவுக்கரசர் தேவாரம் சுவாமியோட வாழ்க்கையை பார்த்தோம்னா அது அப்படியே வந்துடும். அதுல முதல்ல நான் அந்த தேவாரத்தை மறந்துடாம இருக்க ஞாபகப்படுத்துங்கோ. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எனக்கு யோகி ராம்சுரத்குமார் என்ன கனெக்ஷன், ஏதாவது என்ன விதத்துல தெரியும் அப்படிங்கிறது ஏதோ கொஞ்சம் சொன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் எப்பவுமே ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதுக்கு ஒரு சுகம் இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? அம்மா கேட்ட போது கூட நான் அதுதான் சொன்னேன். நீங்க கொஞ்சம் சுவாமியோட இன்சிடென்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, லேட் 80s சுவாமி கோவில்ல பக்கத்துல சந்நிதி ஸ்ட்ரீட்ல இருக்கிற போது, அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 14 வயசுல இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல்
ஃபயர் கிளம்பித்து. முதல்லயே அது ஒரு ஒரு பகவத்கீதையை கையில் எடுத்ததே எனக்கு அது முதல்ல அதுதான் அது ஓப்பனிங். எங்கள் அப்பா பாராயணம் பண்ணிட்டு இருந்த கீதா புஸ்தகம். சாதாரணமாக பர்சனல் கதை எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. இப்போ இன்னும் எனக்கு கொஞ்சம் வயசாகிடுதுன்னு தோன்றது போட்டிருக்கு, சொல்லிட்டு இருக்கேன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம். அதுவும் கேட்குற வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். அதுதான் முதல் ஒரு ஓப்பனிங். அந்த கீதை கையில் கிடைச்சதும் குட்டி புஸ்தகம், சம்ஸ்கிருதத்தில் இல்லை மலையாளத்தில் இருக்கிற புஸ்தகம். அதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பெரிய டிவைன் மூமெண்ட்ஸ். அது ஏன்னா அந்த புஸ்தகத்தை கையில் தொடுற போதே இது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனந்தம். ஒன்றும் தெரியாது, லாங்குவேஜ் வைஸ் எதுவும் தெரியாது, ஆனால் அது தெரியுங்கிற மாதிரி ஒரு ஆனந்தத்தில் அதை படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், பகவான் ரமணர் ஒரு அண்டர் கரண்ட் மாதிரி இருந்தார். அந்த டைம்லேயே இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அருணாச்சலேஸ்வரர் ஹிருதயத்தில் அந்த ஒரு ஞான மார்க்கத்தையும் ஞான ஸ்பூர்த்தியும் எல்லாம் உள்ள பிரகாசப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆலம்பம் இல்லாத ஒரு ரொம்ப சின்ன வயசு சுவாமி எனக்கு முன்னாடியே ஒரு விதத்தில் அனுகிரகம் பண்ணார். எப்படின்னா, சுவாமியோட ஒரு பேர் எனக்கு கிடைச்சது. எங்க ஊர்ல ஒரு அம்பாள் கோவில், சாந்தி துர்கா. அந்த அம்பாள் பேரு சாந்தி துர்கா. அந்த சந்நிதியில நான் ஒரு உபனிஷத் கீதை ஏதோ வச்சு உட்கார்ந்து போய் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல புதுசா ஒருத்தர் கோவில்ல அழைச்சின்னு வந்தார். அழைச்சின்னு வந்த போது இந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்டார். அழைச்சின்னு வந்தவர் சொன்னார், கொஞ்சம் புத்திக்கு ப்ராப்ளம். இன்னைக்கு வரும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்து, இந்த பைத்தியக்காரம்மா, இந்த பிச்சைக்காரனுக்கு பைத்தியம்மா அப்படிங்கிற சுவாமி அடிக்கடி. அந்த பைத்தியம் ஈஸ்வரன் கிட்ட நம்ம வரோங்கிறதுக்கு லட்சணமே என்னன்னா, கொஞ்சம் பைத்தியம் இருக்குன்னு யாராவது சொல்லிவிட்டான்னா பகவான் சீல் வச்சுட்டார்னு அர்த்தம். ரொம்ப புத்திசாலி, ரொம்ப படிச்சவர்லாம் சொன்னா கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கணும். ஸ்பிரிச்சுவலி ஷுட் பி கொஞ்சம் அஷேம்டா. யாரோ பைத்தியம்னு சொல்லிவிட்டா வச்சுக்கோ, அப்பாடா பைத்தியம் பற்றி பயனரும் எனக்கும் பதமுறும் அருமருந்து அருள்வாய். ஒரு மருந்து இருக்குது, ஒரு பெரிய மலை. பைத்தியம் அருந்தா பாரொளிர் அருண பருவத உருபெரும் பரரை. அருணாச்சலேஸ்வரர் யாருன்னா, நம்மளாம் சுத்திரம் மூலியோ எதுக்குன்னா பைத்தியம் குணமாகிறது. அந்த பைத்தியம் சம்சார பைத்தியத்தை விட்டுட்டு ஆத்ம ஞானத்தினால் அதை குணம் பண்றது. மைண்ட் ஒர்க் பண்றவரை நம்ம எல்லாம் பைத்தியம் தான். மைண்ட் ஆக்டிவா இருக்கிறவரை, தாட்ஸ் வந்துட்டே இருக்கிறவரை, as long as the mind is thinking, we cannot even say the mind is thinking, it is thoughting. It is thoughting, constant thoughts. As long as the mind is thoughting, you are mad. Some are abnormally insane, some are normally mad, that's all. So we cannot find such an asylum where you can put everybody. So this Arunachala is a medicine for that madness. It makes the mind still, makes the mind silent, pulls it towards the center and gives the experience of the inner self. இப்போ முதல்ல அந்த ஒரு அனுபவம் ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிவராத்திரி நாள், கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுத்து. இப்போ அருணாச்சலத்துக்கு வந்தோம். என்னோட ஒரு ரொம்ப அணுக்க நண்பர், என் கையில் பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் தான் அழைச்சின்னு வந்தார்.
ரமணாசிரமத்தில் வந்து பகவான் ரமணரோட சந்நிதியில் ஒரு ஆலம்பம் கிடைக்கிறதுக்கு இருந்தது. அந்த சந்நிதியில் வந்து ஒரு பாவஸ்திதி வந்து அந்த ஒரு கரண்ட்லேயே 2 நாளைக்கு மலையில் போகிறது சுற்றுறது எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ எங்களை அழைச்சின்னு போன ஒரு பக்தர் சொன்னார், அருணாச்சலம்னாலே எவ்வளோ மகாபுருஷர்கள் இருக்கிற இடம், சித்தர்கள் இருக்கிற இடம், யோகிகள் இருக்கிற இடம், ஒரு பெரிய மகாபுருஷர் இருக்கார், நாங்கள் அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லி. ஒன்றும் தெரியாது அப்போ, ஏன்னா ரமண மகர்ஷி தெரியும், அருணாச்சலம் கூட சரியா தெரியாது அப்போ. ஏன்னா பகவான் ரமணர் கூட இருந்த ஒரு பெரியவர் என்னோட சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், ஃபேமிலியிலேயே இருந்திருக்கார். அவர் வழியா அந்த புஸ்தகங்கள்லாம் கிடைச்சது. ஜஸ்ட் லைக் அன் இண்டிகேஷன் அபவுட் தி இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ், அஃபர்மேஷன், அவ்வளோதான். அப்படி அங்க வந்தது. இந்த பக்தர் வந்து எங்களை அழைச்சிட்டு சுவாமிகிட்ட கூட்டின்னு போறார். சந்நிதி தெருவில். ஏன்னா ஒன்றும் கேள்வி கேட்கறதுக்கு தெரியாது, கேட்கறதுக்கு இல்லை, தர்ஷனம் மட்டும்தான், வேற எதுவும் ஒன்றும் எதிர்பார்ப்பும் இல்லை. நிறைய பக்தர்கள் அந்த சுவாமி இருக்கிற சந்நிதிக்குள்ள போய் நமஸ்காரம் பண்ணி பேசின்னு இருந்தா. அதெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்கிறது அதுதான். எல்லாம் நிறைய மாலை, பூ மாலை அங்க நிரப்பி வச்சிருந்தது. எங்களுக்கு ஒன்றும் அவசரமே கிடையாது. இது முடிச்சுட்டு இப்ப எங்கேயும் போறதுக்கு இல்லை, வாசலையே நின்று பார்த்துட்டே இருந்தோம், அவ்வளவுதான். வாசல்லையே நின்று அவர் எவ்வளவோ பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றத, கிருபை பண்றத சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றும் உள்ள போய் கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ எதுவும் இல்லை, தெரியல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் மட்டும்தான் இருக்கோங்கிற போது உள்ள கூப்பிட்டா. அப்போ உள்ள போன சமயத்துல அந்த வேளையில என் கையை பிடிச்சிட்டு சுவாமி ரொம்ப நேரம் கையை பிடிச்சி வச்சிருந்து ஒரு வாழைப்பழத்தை கையில கொடுத்து வாயில போட்டு முதுகுல அடிச்சு, ராமா அப்படின்னு அடிச்சேன். இது ரொம்ப நேரம் வச்சேன். இதுதான் ஃபர்ஸ்ட் தரிசனம். ரொம்ப நேரம் கையை பிடிச்சி வச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய தடவை கார்ல போகும்போது பார்த்துருக்கேன், இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன், சுதாமாவில் பார்த்துருக்கேன். அப்போ எதுவும் கேட்டதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. எப்பவுமே அம்மா எல்லாம் கார்ல இருப்பா, வெளியில விசிறி காட்டி இப்படி பண்ணுவார். நான் வந்து இப்படி போயின்னு இருப்பேன், எதிர்த்தா போல, அவ்வளவுதான். இதுதான் எனக்கு சுவாமி கிட்ட இருக்கிற பர்சனலி இருக்கிற ரிலேஷன்ஷிப். 96 ரமணாசிரமத்துல ரமண பகவான் அருணாச்சலத்துக்கு வந்ததோட சென்டினரி சுவாமி சச்சிதானந்தா வந்திருந்தார். அப்போதான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே டாக் கொடுக்கறது, ஒரு பிரவச்சனம் பண்றது. ஆசிரமத்தில், ரமணாசிரமத்தில் சுவாமி இருக்கார், சச்சிதானந்த சுவாமி இருக்கார். அந்த டைம்ல ஒரு பிரவச்சனம் அந்த ஸ்டேஜில் இருந்தது. அதெல்லாம் முடிச்சு நான் கீழே வந்து தேவக்கியமாலாம் உட்கார்ந்துருக்கேன், கீழே உட்கார்ந்துருக்கேன். ஸ்டேஜில் ஆஸ் யூஷுவல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. சுவாமி ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்காரு, ஒரு பெரிய கம்பளி போட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கு, மறக்க முடியாத ஒரு சீன். ஆசிரமத்துக்குள்ள நுழையிற போது ரைட் சைடில் அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் நான் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கேன், நிறைய யாரும் இல்லை. இந்த பக்கம் நிறைய பேர் இருந்தா, சுவாமி சாந்தானந்தா இவெல்லாம் போய் ரிசீவ் பண்ணலாம், பிரசிடென்ட் எல்லாம். அப்படி வந்தவர் திரும்ப நின்று என்னை பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சிரிச்சார். அது மறக்கவே மறக்காது. அப்படி ஒரு ஹாசம். அந்த சிரி நான் சச்சிதானந்த சுவாமி கிட்டையும் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் ஒரு பிரவச்சனம் முடிஞ்சா சும்மா கண்ணால சிரிச்சுட்டு போயிடுவேன். இட் இஸ் ஃபுல் ஆஃப் அன்பு, அந்த அன்பு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் உட்கார்ந்தவர், நானும் தேவகி அம்மா பக்கத்தில் பேக்கில் தான் உட்காந்துருந்தேன். அவளுக்கு அப்போ எல்லாம் தெரியாது. அப்போது ஸ்டேஜில் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தா சுவாமி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். இவர் சிரிச்சுட்டு இருந்தேன், என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கா போல இருக்கு, கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கார் இப்போ ஸ்டேஜில் பார்த்துட்டு.
அப்போ என்னோட கூட படித்தவர் இப்போ கூட இருக்காருங்க, அவர் என்கிட்ட சொன்னார், பாருங்கோ சரீர அபிமானமே இல்லை, ஏன்னா எல்லாம் யூஸ்வல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது, ஒரு சாதகனோட திருஷ்டியிலேருந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப அழகு. ஏன்னா எல்லாம் நடந்துட்டு இருக்கு, சச்சிதானந்த சுவாமியோட கையை விடாம பிடிச்சுட்டு இருக்காரு ஒரு கையை, இன்னொரு பக்கம் இந்த விரல் இப்படி ஆடிண்டே இருக்கு, ஜபம் நடந்துட்டே இருக்கு. அந்த சீன் மறக்க முடியாத ஒரு சீன், ஜபம் நடந்துட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு தான் இவர் என்கிட்ட சொன்னார் காதுல வந்து, பாருங்க அந்த ஸ்டேஜில் தான் இருக்காரு, எல்லாருக்குள்ளதான் இருக்காரு, கூட்டத்தில் இருக்காரு, அபிமானம் ஒன்றும் தெரியலை, எல்லாத்துக்கும் நடுவுல இருந்தும் எதுலையும் இல்லாம இருக்கிறது. யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னு பகவான் கீதையில, யோகஸ்தியில இரு, கூட்டத்துக்கு நடுவில் இரு, பரவாயில்ல, யோகஸ்தியில. இதுதான் அடுத்த தடவை உள்ள கொஞ்சம் கூட இன்டிமேட்டா ஒரு பழக்கம், அப்புறம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதெல்லாம் எனக்கு சுவாமி கிட்ட இருக்கிற கனெக்ஷன். நிறைய கதைகள் சுவாமியை பற்றி கேட்டதெல்லாம் கணேசனா சொல்லி கேட்டது தான். அவளுக்கு தான் நிறைய கான்வர்சேஷன். ஒரு எவ்ரி ப்ராப்ளம் ஹி வில் ரன் டு சுவாமி அண்ட் சுவாமி வில் ஹாவ் ஒன்லி ஒன் மந்த்ரா, அண்ட் தட் இஸ் மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ், நோ ஒன் எல்ஸ். இது ஒரு மந்திரம், ஒரு மருந்து மாதிரி திரும்ப 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 யூஸ் பண்ண. சுவாமியோட லைஃபை நாம பார்த்தோமானால் இந்த திருநாவுக்கரசர் தேவாரம் எனக்கு ஞாபகம் வந்தது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிக்ஷியானாள், தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இதுதான் தேவாரம். ஒரு பக்தன், ஒரு முமுக்ஷு, a spiritual seeker, the way he renounces everything. Renunciation, utter renunciation, total renunciation is the prerequisite for that higher power to possess you. You become vacant and he enters you. You become hollow and you become holy. He enters. அந்த துறவரம்ங்கிறவே பரிபூர்ண தியாகம், அது கூட நம்மளால பண்ண முடியாது. ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, ஒன்று அனுகிரகம், ரெண்டு திரோதானம். இந்த திரோதானம்ங்கிறது இருப்பாங்க, அதுதான் வைராக்கியம். இந்த திரோதானம்ங்கிற சக்தி என்ன பண்றதுன்னா நம்மளை கம்ப்ளீட்டா ரெனவுன்ஸ் பண்ண வைக்கிறது. அதுக்கு வெளியில நிறைய காசஸ் இருக்கும், இவாளால அவளால எல்லாம் சொல்லுவோம், ஆனா யாரும் காரணம் இல்லை. When a person becomes mature, these two forces work. One makes you renounce, the other makes you recognize the inner reality. Outwardly it cleanses you completely of all attachment, and inwardly it makes you established in the truth. Because if you have something to cling outside, that complete establishment is not possible. ஏதாவது ஒன்று பிடிச்சுக்கிறதுக்கு வெளியில இருந்தா மனசு வெளியில போயிடும், ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசிரியச்சுக்கிறதுக்கு இருந்தா மனசு வெளியில போயிடும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கதை சொல்றேன், ரொம்ப நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு பெரிய வேதாந்தியா இருந்த ஒரு சன்னியாசி, அவர் நிறைய சிஷ்யர்களுக்கு வேதாந்த உபதேசம் பண்ணுவார். அவர்கிட்ட சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி நல்ல தத்துவ நிச்சயம் வந்தவா நிறைய பேர் உண்டு. அதுல ஒரு பிரம்மச்சாரி, ரொம்ப தீவிர விரக்த வைராகி. அவர்கிட்ட குருவுக்கு ரொம்ப பிரியம். அவருக்கு மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறார். அந்த தத்துவ நிச்சயம் அந்த ஸ்டேட்ல இருத்தது.
நடக்கல. இந்த குரு என்ன பண்ணினார், அந்த சிஷ்யனை அழைச்சிட்டு பக்கத்துல ஒரு சிவன் கோவில்ல போய் உட்கார்ந்து தினமும் ராத்திரியில பகல் எல்லாம் அந்த சாஸ்திரம் படிக்கிறது நடக்கும். நைட்லி ஆனா பியூர் வாக்கிய விசாரம். அதாவது நீ இந்த உடம்பு இல்லை. சுவாமி நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்காரு. அது பல பேர்கிட்ட இன்ஃபார்மலா, அகாடமிக்கா இல்லாட்டா இன்ஃபார்மலா நிறைய பேர்கிட்ட, யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் த செல், யூ ஆர் த டிவைன், ஹி அலோன் எக்ஸிஸ்ட். இது சொல்றதுக்கு தான் குரு. இது சொல்றதுக்கு தான் குரு. நாம குரு கிட்ட நாம இருக்கோம் நினைச்சுட்டு போறோம். அவர் சொல்ற நாம இல்லை, பகவான் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் குரு. அதுக்கு ஒரு பிரமாண வாக்கியம் வேணும் இல்லையா? நாம என்னதான் சொன்னாலும் ஒருத்தருக்கு உடம்பு முடியலைன்னாக்கா நம்ம கிட்ட வந்தா நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டான். டாக்டர் சொன்னா அப்பவே ஒத்துக்கணும். ஏன்னா அது ஆத்தென்டிசிட்டி. அதுபோல ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ யூ நீட் an authentic person to declare, to tell you that you are one with the infinite. You as a person is not real. அப்ப அந்த ஒரு ஸ்டேட் வரதுக்காக இந்த குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணினே இருந்தா நிக்கிறது இல்லை மனசு. ராமகிருஷ்ணர் கதை மாதிரி, அந்த காளியில மனசு நிற்கிற மாதிரி. இந்த சிஷ்யனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, குரு கிட்ட ரொம்ப பக்தி. அதனால குருவோட ஆசிரமம், ஆசிரமத்தோட அக்கௌண்ட், ஆசிரமத்தில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்ப ஒரு மண்டல் ஓடினு. அவர் சொன்னார் குருநாதர் கிட்ட, இது நடந்த ஒரு இன்சிடென்ட். இது ரொம்ப பெரிய ஒரு ரெவலேஷன். குருகிட்ட சொன்னார், என்ன பண்ணினாலும் இன்னைக்கு என்னால முடியல, மனசு நிலைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா ஆசிரமத்தோட அந்த ப்ராப்ளம் தலையில ஓடிண்டே இருக்கு. ஓ சரி. அப்பதான் அவர் அந்த பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில் அழைச்சுன்னு போய் தினமும் ராத்திரி பூரா இந்த மகா வாக்கிய விசாரம் நடக்கும். கன்வின்ஸ் yourself that you are not the body, you are not the mind, you are not the intellect. சுஷுப்தி, அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போக பார்த்துட்டே இருக்கார் கான்சியஸா. ஒரு நாள் சொல்லி அவர்கிட்ட இனிமே தியானம் பண்ணிட்டே இரு அப்படின்னு குருநாதர் கிளம்பி போயிட்டார். காத்தால வந்தா அடுத்த நாள் காத்தால இந்த பிரம்மச்சாரி எல்லாம் முடிச்சு ஆசிரமத்துக்கு போனா அந்த ஆசிரமமே இல்லை. ஆசிரமத்துக்கு நெருப்பு வச்சுட்டார். அப்ப அந்த குருநாதர் சொன்னார், நீ ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு பிரதிபந்தமா இருக்கிற இந்த ஆசிரமம் வேண்டாம் நிச்சயம் பண்ணிட்டேன். இட் இஸ் பெட்டர் தட் ஐ burn this ashram than you fail in your spiritual attempt. Now ஒரு பர்சனோட spiritual attainment is much greater than all the organization, all the outer things. ஸோ அந்த உள்ள இருக்கிற அந்த ஆத்ம அனுபவத்தை அடையறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் குருவோட வேலை, வேற எதுவும் வேலை இல்லை. அது அந்த குரு என்ன பண்றார், முதல்ல என்ன பண்றார், எல்லாத்தையும் எடுத்து பாகவதத்துல உத்தவருக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்றார். அப்ப உத்தவர் கிட்ட கிருஷ்ணன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு, இது ஒரு குரு கிட்டேன்னு கேட்டுட்டேன்னு வச்சுக்கணும், அது ஒரு மகா வாக்கியம் தான். கீதையில எல்லாரும் சொல்லுவா, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, அதுதான் மகா வாக்கியம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், இஷ்டோசி மே திருடமிதி அதோ வக்ஷ்யாமி தே ஹிதம். ஹே அர்ஜுனா, யூ ஆர் மை பிலவட், யூ ஆர் டியர் டு மீ, so I am concerned about your well-being. இதுதான் மகா வாக்கியம். இதுக்கப்புறம் சரண்டர் பண்ணுன்னு சொல்ல வேண்டாம். that moment surrender will happen, because the moment master tells you that you are dear to me, you are my beloved, that very moment the disciple will cease to exist. இது வாயால சொல்லணும்னு இல்லை, சுவாமி நிறைய பேருக்கு அந்த பிரியத்தை தான் காட்டியிருக்காரு. அந்த பிரியத்துல தான் சரண்டர் வருது. சரண்டர் நம்மளால பண்ண முடியாது, அவ பிரியத்தால நாம தடுத்து ஆட்கொள்ளப்படுறோம், அவ்வளவுதான். அந்த அன்புனால நாம அடங்கி போயிடுறோம், நம்ம அகங்காரம் கரைஞ்சு போயிடுறது அந்த சந்நிதியில, பிரசன்ஸ்ல.
உத்தவர்கிட்ட கிருஷ்ணன் சொல்றார், ந ததாமே பிரியதமஹ ஆத்மயோனிர்ன சங்கரா. ஹே கிருஷ்ணா, அர்ஜுனா, உத்தவா, எனக்கு பிரம்மா கிட்ட கூட அவ்வளவு ஒன்றும் பிரியம் கிடையாது, ஒரு லவ் கிடையாது. சிவன் கிட்ட கூட கிடையாது தெரியுமா? அப்புறம் கிருஷ்ணன் அந்த பக்கம் பார்த்து சொல்றார், மகாலட்சுமி கிட்ட கூட கிடையாது. ஏன்? எனக்கு என்கிட்ட கூட கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு பிரியம் இருக்கோ அவ்வளவு. ஏகநாத் சுவாமி மராட்டியில பாகவதத்துக்கு கமெண்ட்ரி எழுதுற போது சொன்னார், இது சொல்ற போது கிருஷ்ணனுக்கு 2 கை தான் இருந்தது, ஆனா இது சொன்னதுமே 4 கை வந்துட்டான் உத்தவரை கட்டிக்கிறதுக்கு. Just hug him with all love, with all compassion. Krishna just hugged Uddhava and said, you are dear to me, you are my beloved. And then comes the climax. ரொம்ப பிரியம்னா ஏதோ பண்ணணுமோ இல்லையோ அவளுக்கு. என்ன பண்ணினார்னா, நீ எல்லாத்தையும் விடு, சந்நியாசம். ரொம்ப பிரியம் வந்துடுத்து, என்ன கொடுத்தாருன்னா சந்நியாசம். நீ தொம்து சர்வம் பரித்யஜ்ய ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு மையாவேஷ்ய மனசம்யக் சமதிருக் விசரஸ்வகா. நீ எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணி எல்லா இடத்தையும் சமதர்ஷனம். ஏன்னா சமதர்ஷனம் பண்ணணும்னா ரினவுன்ஸ் பண்ணாம முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சு வச்சுருந்தா சமதர்ஷியாவே இருக்க முடியாது. அதனால தொம்து சர்வம் பரித்யஜ்ய ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு, ஸ்பெஷாலிட்டி டுவர்ட்ஸ் ஒன்ஸ் ஓன் ஃபேமிலி, one's own wife, children, அதையும் விட்டுட்டு சமதிருக் எல்லா இடத்தையும் சமதர்ஷியாக, you just move about free as a ஜீவன் முக்தா. ஈஸ்வரனுக்கு பிரியம் வந்துடுத்தானா ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா பகவானுக்கு நம்ம கிட்ட பிரியம் வந்துடுத்தானா என்ன பண்ணுவார்னு பாகவதம் பார்த்தா தெரியறது இல்லையா? அவர் சொல்றாரு, எனக்கு யாருக்கிட்ட ரொம்ப பிரியமோ மகாபலியோட எல்லாத்தையும் கொடுங்குறாங்க இல்லையா? அப்போ பிரம்மா முள்ள ரெக்கமெண்டேஷன் வராரு, ஏதாவது கொஞ்சம் விட்டு வைங்க பாவம். அப்ப பகவான் சொல்றார், எனக்கு யாருக்கிட்ட பிரியமோ அவளை இப்படித்தான் பண்ணேன். யாருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிரியமோ அவளை I will take away everything from them so that they will realize themselves as full. நாம பணத்தை வச்சுண்டு, உடம்ப வச்சுண்டு, ஹெல்த்தை வச்சுண்டு, அழக வச்சுண்டு, வீடு வச்சுண்டு, இதனால ஒரு fulfillment பார்க்கிறோம். இதை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டா நமக்கு தெரியறது, without all these things I am full. In every day deep sleep you recognize, without body, without word, even without you, you are full. Even without the ego, the fullness is there. Yeah. So grace means renunciation. சாதாரணமா சொல்வேன் நான், இந்த கிருபையை மட்டும் நீங்க பகவான்கிட்ட வேண்டிக்கவே கூடாது. ஏன்னா கிருபை ஆல்ரெடி இருக்கு, அருள் இருக்கு. நமக்கு கொடுத்துருக்கிற சாஸ்திரங்கள்லாம் அருள் தான், பகவன் நாமமெல்லாம் அருள் தான். நமக்கு வாழ்க்கை முறை எப்படி வாழணும்னு மகான்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறதெல்லாம் அருள் தான். அதை கேட்டு மெதுவா அனுஷ்டானம் பண்ணின்னு போறது இருக்கே, அது லோ பொட்டன்சி ஆஃப் கிரேஸ். ஹோமியோ மெடிசின் மாதிரி low potency of grace. When you obey the shastras, when you practice them in your life, it is a low potency medicine that is suitable for all. But if you invite the invasion of grace, everyone cannot endure it. ஒரு தூணை விடிச்சு வந்தாருன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? தாங்க முடியாது இல்லையா? ஆனா மகாபுருஷால் வாழ்க்கையில நமக்கு அது பார்க்கலாம். சுவாமியோட வாழ்க்கையில காஷியில பிறந்தவர், அங்கிருந்து he came all the way to the south, தக்ஷிண தேசம், காஷி பக்கத்துல இருந்தவர் அங்கிருந்து இந்த சத்தியத்தை தேட. நாம சங்கராச்சாரியர் வாழ்க்கை பார்க்கிறோம். கேரளால பிறந்தவர், மத்திய பிரதேஷ் ஓங்காரேஸ்வருக்கு போனார். Swami as a family man, he was living, as a teacher he was living there, and from there the call came. Munnam avanudaya naamam kettal, மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். முதல்ல பகவானோட நாமம் உள்ள வரது, அப்புறம் அவன் எந்த ஊர்ல இருக்கான். You get an intimation.
எந்த பக்கம் போகணும். அங்கிருந்து அருணாச்சலத்துக்கு வந்தார். பகவான் ரமணரை பார்த்தார். கொஞ்ச நாள் இங்க இருந்தார். அந்த உள்ள எது விழுந்ததோ அது அப்புறம் நிக்கல. இந்த பாகவதத்துல கோபிகைகள் சொல்றா, கிருஷ்ணன் என்ன பண்ணாரா, கூப்பிட்டு கட்டின்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்க முடிஞ்சா தானே தேவையில்ல, இருக்கவே முடியல. சகிருத் அதன விதூத, அது என்ன, ஒரு தடவை அந்த அந்த கொடுத்த அந்த சும்பனம் இருக்கே, அது ஜஸ்ட் யூ ஃபார்கெட் எவ்ரிதிங், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் திரும்ப போனவருக்கு ஃபேமிலியில இருக்க முடியல, எதுவும் முடியல. அந்த சத்தியத்தை தேடிண்டு, நெருப்பு தலையில நெருப்பு பத்தினா தண்ணி எப்படி தேடுவாளோ அந்த மாதிரி நம்மகிட்டே நம்ம கேட்டு பார்த்துக்கலாம், நமக்கு அவ்வளவு எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்துக்கலாம் உள்ள. அந்த மாதிரி எனக்கு சத்தியம் தான் வேணும், பகவான் தான் வேணும்னு இருக்கா. அந்த ஒரு தாபத்துல அங்கிருந்து இங்க வந்தவர் சுவாமி ராமதாஸ் கிட்ட, யோகி பாண்டிச்சேரியில அரவிந்தோ கிட்ட, எல்லா இடத்தையும் அலைஞ்சு சுவாமி ராமதாஸ் கிட்ட இருந்த அவரோட பக்தி, அங்கேயும் சுவாமியை நிறைய பேர் பைத்தியம் தான் நினைச்சாங்க. நாராயணியத்துல பட்டதிரி சொல்றார், குருவாயிருப்பா கொஞ்சம் எனக்கு பைத்திய பெயர் வாங்கி கொடுங்க. ஸ்ரேயோ மார்கேஷு பக்தௌ அதிக பகுமதி, பக்தியில தான் எனக்கு ரொம்ப பகுமதி இருக்கு. நாம கர்மாணி காயன் லோகபாஹ்ய ஷரேயம், இந்த லோகத்தில் இருக்கிறவாள்லாம் என்ன பார்த்தா யூ ஆர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் எனக்கு கூடன்னு கேட்கிறார் அவர். என்னை பார்த்து பார்க்கிறவெல்லாம் பைத்தியம்னு அகந்து போற மாதிரி ஒரு ஸ்டேட் கூட. அந்த நிலையில சுவாமி ராமதாஸ் கிட்ட வர அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மகா வாக்கியம் நடந்திருக்கு சுவாமிக்கு. எவ்ரிதிங் இஸ் ராமன். ராம நாமனாக்க மகா வாக்கியம் தான். எனக்கு தியாகராஜ சுவாமி ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், தெலுசி ராம சிந்தனத்துவம் நாம. ராமனோட நாமத்தோட பொருளை தெரிஞ்சுட்டு நீ ஜபம் பண்ணு. ராமா அப்படின்னு சொன்னா அழகான ஒரு பெண்ணுன்னு அர்த்தம் உண்டு. ராமான்னு சொன்னா பரமாத்மான்னு அர்த்தம் உண்டு. நீ எப்படி நினைச்சுட்டு பண்றியோ அந்த குரு டிரான்ஸ்மிட் பண்ற போது அந்த ராமநாமத்தோட மகாவாக்கிய ஞானம், ஆத்ம ஞானமும் பிரகாசமாயிடுது. அது உள்ள வந்த அனுபவத்துலதான் சுவாமிக்கு அந்த குரு கம்ப்ளீட்லி, திஸ் பெகர் டைட் அட் த ஃபீட் ஆஃப் சுவாமி ராமதாஸ். I don't know whether factually I am correct இந்த கதை, டீட்டெயில்ஸ் ஏதாவது வித்தியாசம். குருவாலேயே இந்த சிஷ்யனை தாங்க முடியல. ஏன்னா நாரத பக்தி சூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, எல்லப்த்வா, ஏதோ ஒண்ணு கிடைச்சு கொடுத்தானா புமான் மத்தோ பவதி, he becomes intoxicated, ஸ்தப்தோ பவதி, அசங்காம உட்கார்ந்து இருக்கான், ஜடம் போல இருக்கான், திருப்தோ பவதி, ஆத்மாராமோ பவதி, நகிஞ்சித் வாஞ்சதை, எதுவும் ஆசைப்படல, எதுலயும் மனசு போகல. அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தார். எப்படியாவது அவ இங்க ஆசிரமத்திலிருந்து வெளியில அனுப்பிவிடலாம் பார்த்துருக்கான். போய் பத்ரியில போயிட்டு வான்னு அனுப்பிடுறான். அதுதானே கதை, பத்ரி தானே இல்லையா? பத்ரிக்கு தானே சென்ட் ஹிம் டு பத்ரி. Gospel of Ramdasல கூட இருக்கு. He was asked to go to Badri, and Swami, you know what he did? He went to Badri and came back. And then Swami Ramdas said, I asked you to go to Badri. He said, I went to Badri. You worshipped Badri Narayana. That you didn't tell me. My Badri Narayana is here. It is you. நீதான் எனக்கு பத்ரி நாராயணன், எனக்கு வேற ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்திருக்கான்.
இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற ஒரு குரு பக்தி, அதுக்கப்புறம் அந்த சக்தி, ஒரு மகாசக்தி உள்ள ஏறி விட்டு அதுலதான் அலைஞ்சண்டே இருந்தவர் அருணாச்சலத்துல வந்து எல்லாரோடும் பாக்கியம் இந்த அருணாச்சல கஷேத்திரத்திலேயே வந்து அநேக வருஷங்கள் இங்கே இருந்திருக்கார். அருணாச்சலம் அப்படிங்கிறதே மலை மட்டும் இல்லை, சத்திய சித் சுகம் அன்றி பர உயிர் சார் ஐக்கியம் அர்த்தம் அத்தத்துவமசி அருணம் பொருளாம் அச்சலத்து அர்த்தம் கனம் அதுவாகும் செவ்வாடக ஆரொளியார் முக்தி நினைக்க அருள் அருணாச்சலம் உன்னிடவே. அருணாச்சலம்ங்கிறது என்னன்னா சத்து சித்து சுகம், சச்சிதானந்தம், அதுதான் அருணாச்சலம். அருண அப்படின்னா தத்துவமசி, அச்சலம் அப்படின்னா பிரஜான கனம். நம்ம ஸ்வரூபம் தான். வெளியில அருணாச்சலம் இருக்கு. அருணாச்சலம் சுவாமியை இங்க கொண்டு வரதுக்காக எங்கெங்கயோ அனுப்பி லாஸ்ட்ல இழுத்து நீங்க கொண்டு வந்து சுவாமி லைஃப் டைம் பூரா ஃபாதர் அம்மா சொல்லின்றது. அவர் பாத்ரூம் போனா கூட அந்த பேசிக் அஞ்சு கூட லெட் ஃபாதர் சே தேவகி. அவருக்கு வந்துடுத்தானா கூட ஈவன் தட் thy will be done. Without the divine will, even bodily urges will not happen. உன் இஷ்டம் என் இஷ்டம் அப்படின்னா ரமண பகவான் இங்க வந்ததுமே உன் இஷ்டம் என் இஷ்டம், உன்னோட இஷ்டம் தான் இருக்கிறது, என்னோட இஷ்டம் கிடையாது. இதுதான் சீக்ரெட் இல்லையா? சுவாமியோட லைஃப் பூரா பார்த்தா அந்த ஒரு ரினன்சியேஷன், டோட்டல் ரினன்சியேஷன். பிச்சைக்காரன் அப்படின்னு சுவாமி சொல்லிக்கிறாரு. இங்கே முன்னாடி இருந்த ஒரு பெரியவர் முகை நம சிவாய, அவர் பாடினார், மண்ணாள பெற்றிடினும் வேண்டேன். இந்த பூமிக்கெல்லாம் என்ன ராஜாவா பண்ணினா எனக்கு வேண்டாம். விண்ணாள பெற்றிடினும் வேண்டேன். தேவலோகத்துல சொர்க்கத்துல இந்திரனா இருக்கிற பதவி எனக்கு வேண்டாம். வானவரெல்லாம் பணிய விண்ணாள பெற்றிடினும் வேண்டேன். சோணகிரி பித்தனார் சன்னதிக்கே. அருணாச்சலத்திலே ஒரு பைத்தியக்காரன். அந்த அருணகிரி யோகி இருக்கானே சிவன், அவனும் ஒரு பைத்தியம். சோணகிரி பித்தனார் சன்னதிக்கே பிச்சை உண்டு வாழ பெறேன். இந்த சந்நிதியில பிச்சை உண்டு வாழ முடியுமானாக்கா எனக்கு ராஜாவாவும் இருக்க வேண்டாம், சக்கரவர்த்தியாவும் இந்திரனாவும் இருக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். அந்த பிச்சை யார் பிச்சை எடுக்கல இல்லையா? புத்தர் பிச்சை எடுக்கலையா? சிவன் பிச்சை எடுத்தார், புத்தர் பிச்சை எடுத்தார், ஆதிசங்கரர் பிச்சை எடுத்தார். சங்கராச்சாரியர் பிச்சை எடுக்கிறதுக்காகத்தான் நித்யானந்த கரி வராபயகரி சௌந்தர்ய ரத்னாகரி நிர்தூதாகில கோர பாபனிகரி பிரத்யக்ஷ மாஹேஸ்வரி பிராலேயாச்சல வம்ச பாவனகரி காஷீபுராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி. ஒரு சமயம் சுவாமி கிட்ட யாரோ சொன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த பிக்ஷக்காரர்களை எல்லாம் அபாலிஷ் பண்றதுக்கு ஒரு லா கொண்டு வரதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சுவாமி சொன்னாராம், that will be the saddest moment of Indian history, because all the great saints and sages, they have been beggars here. They have begged here. They were all bhikshus. So if you abolish begging, that will be the saddest moment in history. Because it is. என்ன மகான்கள் எல்லாம் அப்படித்தானே இருந்திருக்கு. அப்ப பிக்ஷை வாங்கிறது எதுக்கு? ஏதோ பிக்ஷை வாங்கிறது அதோட எவ்வளவோ அதிகமா திருப்பி அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு தானே. ஒரு பெரிய யோகி இருந்தார், அவதூதர். அவர் ஒரு வீட்டுல போய் பிக்ஷை கேட்டார். அந்த வீட்டுக்காரர் சொன்னார், நல்ல ஹெல்த்தியா இருக்கியப்பா, எதுக்கு பிச்சை எடுக்கிற, எங்க விறகு வெட்டணும். அவர் சொன்னார், சரி வெட்டணும்.
மழு கொண்டு கொடுத்தா அழகா வரக வெட்டி கிளீனா அந்த இடத்துல அடுக்கி வச்சு அவர் பாட்டு போயிட்டார். அப்ப இந்த வீட்டு ஓனர் அவரை கூட்டையோ சாப்பாடு கேட்ட சாப்பாடு கூட கொடுக்கல, வேலை பண்ணி நீ கூலி வாங்கலே. அப்ப அந்த சுவாமி சொன்னார், எங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு, உங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு இல்லையா, வேலை பண்ணி தான் பழக்கணும்னு. எங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு, வேலை பண்ற இடத்துல சாப்பிட மாட்டோம், சாப்பிடுற இடத்துல வேலை பண்ணுவோம். இங்க சுவாமி சொல்லுவார், முதல்ல ஆசிரமம் ஆரம்பிச்ச போது இங்க நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கிறவாளுக்கு சாப்பாடலாம் ஆசிரமத்துல ரூல். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னானா, இது என்ன பண்றது, சாப்பிடுறவா நாம ஜபம் பண்றது இல்ல, நாம ஜபம் பண்றவா சாப்பிட மாட்டேங்கிறா. அப்ப இந்த பிக்ஷாவிருத்தி, யோகிகள் எல்லாம் பிக்ஷாவிருத்தியில இருந்திருக்கான். சுவாமியோட அந்த ரினன்சியேஷன், டோட்டல் ரினன்சியேஷன், காம்ப்ரமைஸே இல்லை. சுவாமி விவேகானந்தர் இன்ஸ்பயர்ட் டாக்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் உண்டு, let a few souls live for God and God alone and let the world go, have no compromise, then the miracle will happen, everything will be spiritually revolutionized. ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ் அது. கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் ரெனவுன்ஸ் பண்ணட்டுமே, தைரியமா விடுறதுக்கு ஒரு தைரியம். தியாகே நைக்கே அமிர்தத்துவம் ஆனசும், அத்தனையும் அன்னையும் அத்தனை நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், அவன் நாமம் கேட்டாள் தன் நாமம் கெட்டாள். பகவானோட நாமத்தை கேட்டதுமே தன்னோட நாமம் போயிடுது இல்லையா. இப்ப ரமண பகவானுக்கு கூட நாம ஞான மார்க்கம் சொல்றோம், ஆனா பார்த்தா என்ன, முதல்ல என்ன, அருணாச்சலம்ங்கிற நாமம் கேட்டார், தன் நாமம் போயிடுது. அதுக்கு மேல அவ பேரே எழுதல, சிக்னேச்சர் கூட போடல. ஏன்னா நாமம் கேட்டால் தன் நாமம் கெட்டாள். நம்ம நாமத்தையே பிடிச்சு வச்சுருக்கோமே எங்கேயுமே. பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலம். அந்த நாமத்தை பிடிச்சுண்டதும் அந்த சப்த பிரம்ம அது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோடட். ஈகோவும் மனசெல்லாம், சுவாமியோட வாக்கியம் இங்க எங்கேயோ கிச்சன்ல கூட இருக்கு, நாம ஜபமே சமாதி, அதுவே தியானம், அதுவே எல்லாம், அதுவே ஜீவன் முக்தி. there is nothing to achieve because அந்த ஜபம் பண்ற நாம இருக்கு, அது அப்பா, அது அம்மா, அது பந்து, அது குரு, அது ஞானம், அது சப்த பிரம்மம், அது பூர்ணம் இல்லையா. அது you surrender to the nama, you are not surrendering to ஈஸ்வரா, you are surrendering to the nama. நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதுவென் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருவாச்சகம் தொடங்குற போது மாணிக்க வாச்சகர் முதல்ல சிவனுக்கு நமஸ்காரம் இல்லை, பஞ்சாட்சரத்துக்கு நமஸ்காரம், பஞ்சாட்சரத்துக்கு தான் நமஸ்காரம். அந்த நமஸ்காரத்தோட முடிஞ்சு போச்சு கதை. நமசிவாய வாழ்க, அப்புறம் நாதன் தாழ் வாழ்க. அந்த நாமமே தான் அவனோட ரூபம், அந்த சப்தமே தான் அவனோட ஸ்வரூபமா இருக்கு. அதனால அந்த சப்தத்துக்கு சரண்டர் பண்ணின ஒரு பாடி இட் கேம் டு அருணாச்சலம். இன்ஃபேக்ட் தட் பாடி ட்ரைடு மெனி அதர் பிளேசஸ். எங்கெங்கேயோ இருக்கணும் சுவாமி பார்த்து. நம்ம கதை பார்த்தோம்னா அவா வீட்டிலேருந்து விரட்டி விட்டா, இவா வீட்டிலேருந்து விரட்டி விட்டா, இந்த இதெல்லாம் என்னன்னாக்கா எப்படி இப்படி தட்டி 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 தன்கிட்ட கொண்டு வர்றது தான். எங்கேயுமே அவர் இருக்க விடலை. ஸோ எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் இங்கே வரதுக்கு முன்னாடியே அந்த உள்ள வந்தது அதுதான், ரினன்சியேஷன் இருக்கிற ஆசை நமக்கு வரலாம். தியாகத்துக்கு நம்மளால தியாகம் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவார், எதை எதை போய் பிடிச்சுக்கிறோமோ அதெல்லாம் பிடுங்குவார். இதுதான் அது அந்த சக்தி. அதுக்கு தான் திரோதான சக்தி, அனுகிரக சக்தி எல்லாம் நாம சொல்றோம். இந்த அனுகிரகம்னு சொல்லாது, திரோதானம் சொல்ல. திரோதானம் இஸ் டோட்டல் forgetfulness of attachment. Ultimately you forget the ego also, because you try to be humble, then also the ego is there. But when you forget the ego, when you are in the divine presence, you forget the ego. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள்,
அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, all practices related to the body, mind, all the Vedic practices. நான் சாதாரண சொல்றேன், சன்னியாசி யாருன்னாக்கா அவன் சொன்னா கேட்காதவன். யாருக்கு தாயாருக்கே அம்மா சொன்னாலே கேட்க மாட்டான்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி வேத மாதா சொன்னதை கூட கேட்காதவன். வேதம் இது பண்ணு அதை பண்ணுங்கிறது இன்னும் அவன் கேட்க மாட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டான். பரிபூர்ண தியாகம். அந்த தியாகம் கொஞ்சம் கொஞ்சம் நாம அங்கங்க பிடிச்சு வச்சுருக்கோம். ஏதோ ஒரு சமயம் குருவை பிடிச்சு வச்சுப்போம், இல்லாட்டா ஏதாவது புக்கை பிடிச்சு வச்சுப்போம், இல்லாட்டா இந்த ஊர்ல இருக்கலாம்னு பார்ப்போம், இல்ல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம் பார்ப்போம். பாகவதத்தில் பகவான் சொல்றார், எனக்கு எந்த பக்தர்கிட்ட ரொம்ப பிடிச்சதோ, இந்த குழந்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன குழந்தைகள். சில அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய கவனிக்காம டிவி பார்த்துட்டு இருப்பான். ஒரு வீட்டுல நான் பார்க்கவே பார்த்தேன், அந்த குழந்தை கொஞ்ச நேரம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தது. இந்த அம்மா திரும்பியே பார்க்கல. அது என்ன பண்ணிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து டிவி தலையில படார்னு போட்டோம். அவ்வளவுதான், அப்பவே முடிஞ்சு போச்சு. இது மாதிரி தான் பகவான். அவன் கூப்பிட்டுட்டே இருப்பான், நாம திரும்ப பார்க்க மாட்டோம். லாஸ்ட்ல அவன் என்ன பண்ணுவான், நம்ம எதுனால அவனை பார்க்காம இருக்கோமோ அதை ஒரு போடு போடுவோம். தம் தம் துனோதி பகவான். அது பெரிய அனுகிரகமா. அதனாலதான் நான் சொல்றேன், ஊருக்கு முன்னால அனுகிரகத்தை இன்வைட் பண்ணாது, தாங்கிக்க முடியாது. மெதுவா சாஸ்திரம் சொல்ற மாதிரி டிட்டாச்மெண்ட் பழகிண்டு அட்டாச்மெண்ட்டை விட்டு, அப்ப நீங்க கான்சியஸா பண்ற போது கொஞ்சம் வலிக்காம இருக்கும். அவனுக்கு நம்ம கிட்ட எங்கேயாவது லவ் வந்துடுத்து வச்சுங்கோ, அப்புறம் கஷ்டமா போயிடும். அவன் என்ன பண்ணுவான், அவனை தவிர இருக்கிறதெல்லாம் பிடிக்கிடுவான். அப்ப முதல்ல கொஞ்ச நாளைக்கு ரொம்ப வலிக்கும், அதுக்கப்புறம் தெரியாது, அனுகிரகம் தெரியும் இல்லையா. இது மகான்கள் லைஃப்ல எல்லாம் பார்க்கலாம். ரமண பகவான் கூட பாடுறாரு, மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை என்ன அருணாச்சலம். மொட்டை கம்ப்ளீட் ஷேவ் பண்ணி எதுவும் மிச்சம் இல்லாம எதுகிட்டையும் பந்தம் இல்லாம பண்ணி தெருவில் கொண்டு நிறுத்த. யார் யாருக்கிட்ட எனக்கு புரியாம இருக்கோ அவனை தரித்திரனா பண்ணுவேன், அவனோட சொத்தை பிடுங்குவேன் எல்லாம் சொல்றான் பாகவதத்துல. நீ யாராவது பாகவதம் படிப்பீங்களா தைரியமா? நான் ஒரு சமயம் ஆனந்தாசிரமத்துல இது பேசினேன் இந்த விஷயத்த. சச்சிதானந்த சுவாமி இந்த பக்கம் வந்து என்கிட்ட சொன்னார், வெங்கட்ராமன் நீங்க பேசுறது கேட்டா நாளைக்கு யாரும் கேட்க மாட்டாங்க, நாளைக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் காட், தே வாண்ட் ஒன்லி மயாமீடியா. அதுக்கு ஒரு சுகம் வேணுமே தவிர அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இல்லை. அப்போ அந்த டோட்டல் ரினன்சியேஷன், ஈஸ்வரனோட சக்தி என்ன பண்றது, எல்லாத்தையும் எடுத்துடும். நம்ம எதை பிடிச்சுட்டு இருக்கோம் அதை எடுத்தோம், எல்லாம் போயிட்டாங்க. அப்போ இவனுக்கு என்ன தெரியும்னா ஆசிரயம்னு பேர் இருக்கு. ஆசிரயம், நம்ம இது ஆசிரியம் அது ஆசிரியம், அனித்திய வஸ்துக்களை எல்லாம் ஆசிரியமா பிடிச்சிட்டு இருக்கோம். நித்திய வஸ்து தான் ஆசிரியம், அனித்திய வஸ்துக்களை உபயோகப்படுத்திக்கலாம். நாம என்ன பண்றோம், நித்திய வஸ்துவை உபயோகப்படுத்த முடியுமா பாக்குறோம். சுவாமியை பகவானை என்னோட லைஃபுக்கு உபயோகப்படுத்த முடியுமா, ஃபேமிலிக்கு உபயோகப்படுத்த முடியுமா பாக்குறோம். அவர் உபயோகப்படாத வஸ்து, அவர் ஆசிரியிக்க வேண்டிய வஸ்து. பணம், ஹெல்த் இதெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டிய வஸ்து. நாம திருப்பி போடுறோம், பணத்தை ஆசிரிக்கிறோம், பேங்க்ல போட்டு வச்சு அதை டிபெண்ட் பண்ணு, அப்புறம் பகவானை உபயோகப்படுத்தும். இது ரிவர்ஸ். மகான்கள் என்ன பண்றா, பகவானை ஆசிரிக்கிறா, இதெல்லாம் விட்டுட்டோம். ரினன்சியேஷன், டோட்டல் ரினன்சியேஷன். அந்த சுவாமியோட நம்ம தியானம் பண்ண வேண்டியது அந்த ரினன்சியேஷன், டோட்டல் ரினன்சியேஷன், கம்ப்ளீட் தியாகம். எல்லா இடத்துலயும் அருணாச்சலேஸ்வரர் கட் பண்ணி தன்கிட்ட அப்பா தன்கிட்ட அழைச்சிட்டு வந்து இந்த க்ஷேத்திரத்துல வந்தப்புறமாவது சௌக்கியமா வச்சாரா அவர்? ஏதோ வந்ததுமே சரி ஒரு ஆசிரமம், எல்லா சௌகரியம், டைமுக்கு சாப்பாடு ஒன்றும் கிடையாது. பிச்சைக்காரனா பண்ணி எங்கெங்கயோ மரத்துக்கு கீழே இந்த இடத்துல அந்த இடத்துல பிக்ஷை எடுத்து நிறைய கஷ்டங்கள் பட்டு இல்லையா. ஆனா அப்படின்னா கஷ்டப்பட்டா நாம ஒரு இடத்துல இருப்போமா? வெளியேறத்தானே வேணும். ஏன் போகலைன்னா உள்ள ஒரு உள் ஒளி பெருக்கி, ஊரினை உருக்கி உள் ஒளி பெருக்கி, வெளியில எந்தெந்த வஸ்துல நாம ஒட்டின்னு இருக்கோமோ அதையெல்லாம் எரிக்கிறது, burn it, melt it.
but inwardly the effulgence is so much. வெளியில எல்லாத்தையும் நீக்கியும் உள்ள இருக்கிற பிரகாசத்தை ஆசிரியிக்க முடியறதுனால தான் அந்த தியாகத்தில் இருக்க முடியாது. இல்லாட்டா அந்த தியாகம்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாது. அந்த தியாகத்தை தாங்கிக்க முடியாது. இந்த இடத்துல வந்ததுமே அந்த சத்திய சித் சுகம் உபதேசம், அருணாச்சலம்ங்கிற உபதேசம் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே பகவத் ஸ்வரூபமா பார்க்கறது. அவள்லாம் வந்து சன்னியாசிகள்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு கூட நாங்க பேசி இருக்கிற போது விஜயலட்சுமி அம்மா சொல்லிட்டு இருந்தார், அத்தியாசிரமி. யாரோ ரிஷிகேஷ்ல பார்த்து யூ பிலாங் டு தட் கேட்டகரின்னு சொன்னாங்க. ஞானிகள் எல்லாருமே அத்தியாசிரமிகள் தான். ஏன்னா அவளை இந்த ஆசிரமம் இதுல எதுலையுமே கேட்டகரைஸ் பண்ண முடியாது. காஷாயம் உடுத்திட்டு இருக்காளா, மொட்டை அடிச்சுட்டு இருக்காளா, இப்படி இருக்காளா, அப்படி இருக்காளா, எதுவும் பார்க்க முடியாது. என்னக்கா the moment they attained realization, that very moment they have no body, they have no mind, they have no world, but we are seeing a body for them, we are superimposing a mind on them, we are seeing an individual there. That is our prarabdha. பரேச்சா பிராரப்தம், பெரத்தியாரோட பிராரப்தமே தவிர அவாகிட்ட இல்லை, அவளோட அனுபவத்துல இல்லை. அவளோட அனுபவத்துல அந்த பிரம்ம அப்படின்னு உபனிஷத்தை எதை சொல்றோமோ அந்த பூர்ண வஸ்து, சச்சிதானந்தமான வஸ்து, அகண்டமா இருக்கிற வஸ்து, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற வஸ்து, டைம்லெஸ்னஸ். இல்லையா? நான் சில கதையெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். There were periods when certain, even Westerners mostly, many of them came to Swami in the night and they will sit till the dawn in the Sannidhi street. And the whole night will pass over, Swami will be doing jabam, they will be sitting there. How is it possible? Many devotees have told me, when Amma told that Swami came to her room in the night and whole night he was doing jabam, talking about God sometimes. There is no sleep. Rappahalilla veruveli vittil ramittiduvom va arunachalam. Sleep is a drug with which you want to forget the world. But you have another method to forget the world, which is more refreshing. Then you don't need the sleep. Physical rest might be necessary, but not real, the so-called torpor. அந்த மயங்கி கிடக்கிறது வேண்டாம் இல்லையா? உற்சாகமா ஜபம் நடந்துட்டே இருக்கும். அம்மா கூட சொல்றா, 2:30 மணிக்கு காத்தால எழுந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசம் மேடம் பிளாவன்ஸ்கியோட என்ன புக்கு, சீக்ரெட் டாக், பேரே மறந்து போயிடுச்சு. 6 மாசம் படிச்சலாம். தினமும் ரீடு தேவக்கின்னு சொல்லுவாரா. படிச்சதுக்கு அப்புறம் அம்மா சொல்லியிருக்கா, சுவாமி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஃப்ரம் திஸ் புக். Then Swami told, this beggar also don't understand anything, Devaki. It doesn't matter. Father wants us to read it. Read it. See, அதுல கூட ஈஸ்வரனோட சக்தி இச்சதான். அதுல பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? ஆனந்தமயமா கிட்ட சொல்லுவான். One Western lady has written, her silence is so profound. So somehow I want to be in her presence. But she will make somebody sing, somebody chant, some bhajan, something will going on in her presence. Many times, often I found it disturbing. But that is her method to keep us linked to her. அந்த டைம்ல பஜனை நடந்துட்டு இருக்கு, ஏதோ நடந்துட்டு இருக்கும், ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட். The silence is not the physical silence. The presence will just percolate, seep into you. அந்த டைம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மகான்கள் கிட்ட சண்டை போட்டு இருந்தா கூட போதும். யோக வாசிஷ்டன் சொல்றது, மகான்கள் கிட்ட வந்து நீங்க பெரிய வேதாந்த விசாரம் தான் பேசணுங்கிறது இல்லை, பொலிட்டிக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தா போதும், ஏதோ காசிப் பண்ணிட்டு இருந்தா போதும். Even gossip with a saint becomes gospel. Because the presence is more important.
something will happen, something will open up. ஏதோ பேசிட்டு இருந்தா அந்த சந்நிதி தான் முக்கியம் இல்லையா? அதனால அங்க என்ன பண்றோங்கிறது, ஏதோ வாசிக்கிறது, ஏதோ பண்றது, நாம என்ன வாசிக்கிறோம் பண்றோம்னு முக்கியம் இல்லை. ஒரு பெரிய பண்டிதர், இது ராமகிருஷ்ணர் சொல்ற கதை. அந்த பண்டிதர் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வருவார். அந்த அம்மா தினமும் வந்து கரெக்ட் டைம் வந்துடுவாள். ஒரு நாள் அவள் ரொம்ப லேட்டாக வந்தாள். இந்த பண்டிதர் கேட்டார், ஏமா லேட்டாக வந்து? இல்லை, வர வழி தெருவில் கிருஷ்ண கதை சொல்லிட்டு இருந்தா கேட்டுட்டு இருந்துட்டேன் சாமி. அது பாகவதம்லாம் சொல்ல அந்த அம்மாவுக்கு தெரியல. கிருஷ்ண கதை சொல்லிட்டு இருந்தா கேட்டுட்டு இருந்துட்டேன் சாமி. அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் என் நம்ம மண்டைக்கு எங்கே வரும் சாமி? ஒன்றும் வரல. சரி, உனக்கெல்லாம் இது உபயோகப்படாது, நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து சேரு, கிருஷ்ண கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காது, அதெல்லாம் உனக்கு கிடையாது, புரியாது. சரி சாமி. அடுத்த நாளைக்கு அவள் டைமுக்கு வரல. இவர் கேட்டார், ஏன் வரல? இல்லை சாமி, நீங்க சொன்ன போல கரெக்ட் வேலையில வந்துடணும் பார்த்தேன், ஆனா அந்த கதையை கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது சாமி, உட்கார்ந்து இருந்துட்டேன். நாளைக்கு இப்படி பண்ணாதேன்னா அடுத்த நாளும் பண்ணா ரொம்ப கோபமாயிடுச்சு இவருக்கு. 2 நாள் 3 நாள் இப்படி பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணார், இந்த அம்மா தலையில ஒரு பாஸ்கெட் இருக்கு, வட்டி இருக்கு, அதுல சாணி கொண்டு வருது, கோமன். அந்த வட்டியை எடுத்து பக்கத்துல குளம் இருக்கு, அந்த குளத்துல கொண்டு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த அம்மா போய் அதுல பார்த்தா, இவர் சொல்றத பார்த்தா, சரி தண்ணி எடுத்தா தண்ணி நிக்கல, எல்லாம் வெளியில போயிடுச்சு. திரும்ப எடு. இந்த அம்மா திரும்ப எடுத்தா, திரும்பவும் தண்ணி போயிடுச்சு. இப்படி ஒரு 10 தடவை எடுக்க சொன்னார். தண்ணி பூரா போயிடுச்சு. எவ்வளவு தடவை எடுத்தேன்? 10 தடவை எடுத்தேன் சாமி. ஒரு டிராப் தண்ணி இருக்காதுல, கிடையாது. இது மாதிரிதான் உன் புத்தி, நீ எவ்வளவு கேட்டாலும் எதுவும் உள்ள நிற்காது. அப்ப அந்த அம்மா சொன்னா, ஐயா நீங்க ஒரு விஷயம் கவனிக்கல ஐயா, வட்டி சுத்தமாயிடுச்சு. வட்டி இருக்கேன், அந்த பாஸ்கெட் பியூர் ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. அதுல தண்ணி நின்றதோ இல்லையோ, ஏதாவது மெமரியில இருக்கோ இல்லையோ, புரிஞ்சதோ இல்லையோ, சத் சங்கத்துல இருக்க 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 ஸ்டாம்ப் என்னன்னாக்க ஒரு பியூரிட்டி வந்து. சுவாமி ராமதாஸ் சொல்லுவார், வர சாதகால் 2 டைப் இருக்கா. சில சாதகாலை பார்த்தா நமக்கு தெரியும், they have got initiated by an enlightened master. The moment you see their face, you can make out they have come in touch with light. அவகிட்ட கேட்டுதானா அவளுக்கு ஒரு காலம் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் சொல்ல தெரியாது, டீச்சிங் எல்லாம் சொல்ல தெரியாது. ஆனா அவளுக்கு இந்த கம்பி மத்தாப்பு மாதிரி கான்டாக்ட் வந்துருக்கு. கான்டாக்ட் வந்த கம்பி மத்தாப்பு டைரக்டா விளக்குல ஏத்துறதா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு கம்பி மத்தாப்பை ஏற்றி இன்னொன்று பக்கத்துல வச்சா லபக்குன்னு பிடிச்சிடணும் இல்லையா? அந்த மாதிரி கான்டாக்ட் வந்துடுச்சு, ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, ஆனந்தம் வந்துடுச்சுன்னு தெரியும் இல்லையா? இது பார்த்தானா பரம்பரை வாழையடி வாழைங்கிற மாதிரி பாருங்க. இப்போ சுவாமியோட வாழ்க்கை, சுவாமி ராமதாஸ் சுவாமிக்கு அதுலேருந்து வந்து எங்கேயோ சச்சிதானந்த சுவாமி ஒரு தடவை சொன்னார், நம்ம யாரையும் கணக்கு போடக்கூடாது, யாரையோ பார்த்து நம்ம பைத்தியம் சொல்றோம், அவளுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறோம். அப்புறம் எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தா you will find them as an enlightened person, as a great saint. யாருக்கு தெரியும்? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது, யாரு இருக்கான்னு தெரியாது இல்லையா? அப்போ ஒரு வால்மீகியை வந்து யாராவது போய் இவர் மகர்ஷி ஆவர்னு கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? எதுவும் முடியாது. பெட்டர் என்ன, அக்செப்ட் everyone as God. ஈஸியஸ்ட் வே அதுதான். வாசுதேவ சர்வம், எல்லாம் ராமன் தான், எல்லாம் பகவான் தான் ஒத்துட்டானா கதை ஈஸியா முடிஞ்சு போயிடும். இது ஆச்சரியம். என்ன, சுவாமி இருக்கிற போதெல்லாம் எனக்கு இந்த மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் இந்த மகா வாக்கியெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் பார்த்துருக்கேன், அவ்வளவு தானே தவிர தெரியாது. இங்க ஆசிரமில் வந்தப்புறம் போர்டில் எழுதி இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எனக்குள்ளே அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அம்மா கிட்ட கேட்குற போது சொன்னேன், அது ரெண்டும் உள்ள பதிஞ்சுடுச்சு. இந்த டீச்சிங்கிறதுல பர்ஃபெக்ட். சர்வம் கலு இதம் பிரம்ம ஏகமேவ அத்விதீயம், இதெல்லாமும் எசென்ஷியலி எக்ஸ்பீரியன்ஷியலி சுவாமியோட வாக்கு வந்து மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். இதை எடுத்துண்டு
சுவாமி கிட்ட வந்தோம்னா இந்த உபதேசம் நமக்குள்ள போயிட்டுதானா அது பிராக்டிக்கலா அப்புறம் நமக்கு உலகமே இல்லை, யாருக்கிட்டே அட்டாச்மெண்ட் இல்லை, அவர்ஷன் இல்லை, ராகத்வேஷம் இல்லை, எல்லாரும் ராமன் தான், எல்லாருக்குள்ளே ஆத்மா தான் இருக்கு. பாகவதத்தில் இதுக்கு என்ன பேருனாக்க இந்த அறிவுக்கு கவச்சம் பேரு. இந்த அறிவு தான் கவச்சம். This knowledge that my Father alone exists is an armor. If you wear it in your being, no more you will get hurt with anything. Yathahi bhagavaneva vastutah sadasachayat satyena anena nah sarve yantu nasham upadravaha. This is the Bhagavad shloka which says Narayana Kavacham. As everything is Bhagavan, whether it is good or bad, if you accept that it is Bhagavan, no more upadrava. You will no more get hurt by anything. Nothing can hurt you because you know that it is God. You know that it is Rama. That was Swami's mantra. Rama mantra is there as an alamba, but the real mantra is the entire universe. Everything is Arunachala Swarupam. Whoever comes before him was Arunachala Swarupam. I read one anecdote about Swami where one girl comes to him. She had some difficulty, some problem. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வெளியில சொல்ல முடியாத சில ப்ராப்ளம். ஆனால் அவளுக்கு தான் தப்பு பண்ணிவிட்டேன் பாபம்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ரொம்ப வேதனையோடு உட்காந்துருக்கா. சுவாமி கிட்ட அழைச்சின்னு வர, டீ குடிப்போமா அப்படின்னு கேட்குறாரு சுவாமி. டீ சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவரை அனுப்பி டீ வாங்கிட்டு வர சொல்லி தான் கூட்டாங்கச்சியில் 2 டம்ளர் டீ விட்டுண்டு அந்த பொண்ணுக்கும் டீ சாப்பிட கொடுத்து, அதுக்கப்புறம் அவ சொல்றதெல்லாம் ஒன்றும் வாங்கிக்கவே இல்லை உள்ள. பாருங்கோ, சாதகன் முதல்ல படிக்க வேண்டியது என்ன தெரியுமா? யூ ஷுட் நாட் கன்சியூம் பாய்சனஸ் ஃபுட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஃபார் எ சாதகா, which you have to learn from a saint, because the world will constantly supply you pollution. You should not breathe in pollution. Pollution is not this carbon dioxide, it is wrong information. The wrong information is pollution. Wrong information is something is there outside. That is the first wrong information. It is a man or a woman. It is good or bad. Something is happening. Some disease is there. 4th form has come. All this information, terrifying informations, don't eat them. When any information comes inside, tell yourself, Bhagavan alone exists. Ishavasyamidam sarvam yatkinja jagatyam jagat. Upanishad says, whatever little bit world you feel, you experience, fill it with God. Don't accept the world. சுவாமி சொன்ன மாதிரி உலகத்தை ஒத்துக்காத. நீ எதுக்கு ஒத்துக்கிற? நீ ஒத்துக்கிறது தான் இது. உலகத்தை ஒத்துக்காது. லோகம் இருக்குன்னு ஒத்துக்காது. ஆண் இருக்கான், பெண் இருக்கான், ஒத்துக்காது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, ஒத்துக்காது. காமம் கோபம் எல்லாம் இருக்கு, ஒத்துக்காது. ஆத்மா ஒண்ணுதான் இருக்குன்னு உபனிஷத் சொல்றதுப்பா. உபனிஷத்து சொல்றது நீ நம்புவியா? கண்டவன் பேச்செல்லாம் கேட்ப. கிருபானந்த வாரியார் சொல்லுவார், கண்டவன் பேச்செல்லாம் கேட்காதேப்பா, கண்டவன் பேச்ச கேளு. கண்டவன் பேச்செல்லாம் கேட்காது இல்லையா? உபனிஷத் சொல்றது ஆத்மாதான் இருக்குங்கிறது. கண்டவான்ல என்ன சொல்றா? உலகம் இருக்கு, மலை இருக்கு, காடு இருக்கு, ஆகாசம் இருக்கு, பூமி இருக்கு, ஆண் இருக்கு, பொண்ணு இருக்கு, ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு, சம்சாரம் இருக்கு எல்லாம் சொல்ற. ஒத்துக்காது. The moment you accept the falsehood, you will get bound. சொப்பனத்துல பாருங்க, அக்செப்ட் பண்ணினா சொப்பனத்துக்குள்ள விழுந்துட்டோம் நாம். அதே போல இந்த வேர்ல்டுங்கிறது ஒரு வெறும் சொப்பனம் தான். இதுக்குள்ள அக்செப்ட் பண்ணிட்டோமா வெளியில வர முடியாது. அந்த ஹிப்னோசிஸ்குள்ள இருக்கும். சுவாமி விவேகானந்தர் ஒரு டாக்ல சொன்னார், எவ்ரிதிங் இஸ் பிரம்மன்.
This world is only superstition. You are Brahman, the immaculate, pure, infinite self. One girl stood up and she said, Swamiji, are you hypnotizing us? Then he said, my dear child, you are already hypnotized. I am only de-hypnotizing you, waking you up. You are dreaming. This is only just a wake-up call. So wake up from this vacant dream of seeing all the names and forms, having attachment, aversion, desire, jealousy, pride. The moment you know that Satchidananda Vastu alone is there. Yesterday, நேத்திக்கு ஒரு பாடல் திருச்சியில பிரவச்சனம் 2 நாள் முன்னாடி ரொம்ப அற்புதமான பாடல், அகஸ்தியர் பாடல். பாடல்ல மண்ணகத்தே தெய்வ வாசகம் கேட்ட பின் மாறுதல் உண்டாகும், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என ஆனந்த கூத்திடுவாய், பரமாத்மஸ்வரூபம் அறிந்து கொண்டேன் என்று ஆனந்த கூத்திடுவாய். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என ஆனந்த கூத்திடுவாய். பரமாத்மஸ்வரூபம் எப்படி? இங்கே அந்தர ஆத்மாவா எனக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு ரூபமா சித் ஸ்வரூபமா பிரகாசிக்கிறது அது ஆத்மா தான். இந்திரியங்களால வெளியில என்னென்ன தெரியறதோ, ஆணு பொண்ணு, ஆகாசம், பூமி, நதி, சமுத்திரம், மலை, என்னென்ன தெரியறதோ இது எல்லாம் அவனோட சரீரம் தான். இது அவன் தான், அது பூர்ண வஸ்து தான். அது நல்லதாகவும் கெட்டதாகவும் அப்பப்போ நம்ம கிட்ட விளையாடிட்டே இருக்கும். அது ஏதோ முகத்துல வேஷம் போட்டுன்னு மாஸ்க் போட்டுன்னு வரும். இப்ப நிறைய பேரை பார்த்தா கண்டுபிடிக்கவே தெரியல, எல்லாம் சர்வசமம் இல்லையா? யாரையும் பார்த்தா தெரிய மாட்டேங்கிறது. ஈஸ்வரன் மாஸ்க் போட்டுட்டு வர, ஆணு பெண்ணு, நல்லவன் கெட்டவன், அந்த மாஸ்க் அவுத்து பார்க்கணும். Remove the mask and see within, you will find that divine being there. அது ஹிரண்யகசிபுவா இருக்கட்டும், ராவணனா இருக்கட்டும், கும்பகர்ணனா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஆத்மா தான், ஒரே சைதன்ய வஸ்து தான். அந்த சைதன்யத்தை பார்த்துட்டானா லோகம் இருக்காது. ஞானிக்கு லோகம் கிடையாது, ஞானிக்கு சம்சாரம் கிடையாது, ஞானிக்கு பந்தம் கிடையாது. அப்புறம் முக்தி எங்க? பந்தம்னு ஒண்ணு இருந்தா தானே முக்தி இல்லையா? முக்திங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். It's okay. First you should have that stress to attain mukti because you want to be out of this superstition. But once you know the truth, your very nature is liberation, your very self is freedom. Mukti is another name for your real being. The moment you identify with the body, with the mind, with the ego, you unnecessarily superimpose all these things on you. Adhyasa. The moment you have the Guru Vakya, you are the Purna Vastu, you will be free. அந்த கதையை விட்டுட்டேங்களே நடுவில். அந்த பொண்ணை வச்சுன்னு சுவாமி டீ கொடுத்தாரு சொன்னேனே, அந்த அம்மாவுக்கு அப்புறம் சொல்ற, நீ சுத்த வஸ்து, பகவான் மட்டும்தான் இருக்காருமா, வேற யாரும் இல்லை. அப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் டீ சாப்பிடுறது, அந்த பொண்ணு டீ சாப்பிடுறது, அவ்வளோ நான் பாப்பின்னு நினைச்சுட்டு இருக்கா. சொல்ற, பாப்பமே இல்லை, நீ பூர்ண வஸ்து, நீ ஆத்மா. அப்புறம் கொஞ்ச நேரம் ஜபம். இந்த ஜபம் எல்லாம் என்னன்னா, டு ப்ரிப்பேர் தி பர்சன் டு ரிசீவ் தி மெடிசின். சில ஹாஸ்பிட்டல் எல்லாம் மெடிசின் கொடுக்கணுமானா ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க, so that further treatment can be done. அதுபோல நீ ஆத்மா, நீ பியூர் சுத்த சைத்தன்யம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அகெயின் தி சேம் டீச்சிங், நீ ஆத்மா, நீ சுத்த சைத்தன்யம். அப்புறம் திருப்பி ஜபம் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படியே ஒரு 1 hour 1.5 hours இந்த பொண்ணுக்கு நீ ஆத்மா, தத்துவமசி, தத்துவமசிங்கிறது in his own way he transmitted, and that girl was transformed completely. இதுக்கு தான் நமக்கு ஒரு சத்குரு வேணும். அந்த குரு எதுக்குனாக்கா, நம்மளையே நம்மகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளே என்னவோ நினைச்சுட்டு இருக்கோம், அதை கிழிச்சு நமக்கு பெரிய
நிகமகதித கீர்த்தியம் நித்யமானந்தமூர்த்திம் ஸ்வயமிதி பரிச்சீய பிரம்மரூபேன திஷ்ட. விவேக சூடாமணியில ஆச்சாரியார் சொல்றார், நீ வேதம் பாடக்கூடிய புகழோடு உள்ளவப்பா, நீ பூர்ண வஸ்து ஆத்மா, சச்சிதானந்த வஸ்து. இது சொல்றதுக்கு தான் அந்த சத்குரு வேணும். பரிபூர்ணமான ஒரு தியாகம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு இந்த அறிவு ரொம்ப சிம்பிளா வேலை பண்றது. அந்த தியாகம் இல்லையானால் இந்த அறிவு சரியா வேலை பண்றது. அந்த தியாகத்தை கொடுக்கிற ஈஸ்வரனோட சக்தி தான் அந்த திரோதான சக்தி. அனுபூதியை கொடுக்கறது தான் அனுகிரகம். நாம வெளிப்படையா சொன்னோம்னா வைராக்கியம் ஞானம் அப்படின்னு. வைராக்கியம்ங்கிறது நமக்கு தேவையில்லாத வஸ்துக்களை விட்டுடுறது. ஞானம்ங்கிறது பரிபூர்ணமான வஸ்துவை ஹிருதயத்தில் பிடிச்சுக்கிறது. நாம சுவாமியை ஹிருதயத்துல தியானம் பண்ணிட்டு இருந்தா அவ வாழ்க்கையை தியானம் பண்ணினோமானால் அந்த தியாகம், அந்த டோட்டல் மேட்னஸ் ஃபார் காட், அந்த ஈஸ்வரனுக்காக ஏற்படக்கூடிய பைத்தியம். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், எல்லாருக்கும் பைத்தியம் இருக்கு. பணத்துக்காக பைத்தியம், பேருக்காக பைத்தியம், லௌகிகமான ஆசைனால வர பைத்தியம். கொஞ்சம் பேருக்கு பகவானுக்கு பைத்தியம் பிடிக்கட்டுமே, ஈஸ்வரனுக்காக பைத்தியம் பிடிக்கட்டுமே. அந்த பைத்தியம் வந்துட்டானா லோகம் விழுந்து போயிடும் இல்லையா? இப்போ யாராவது நன்னா இருக்கிறவா சட்டுன்னு ஒரு நாளைக்கு ரினவுன்ஸ் பண்ணா எல்லாரும் குத்தம் சொல்லுவாங்க. அவர் ஃபேமிலி இருக்கு, அவருக்கு டியூட்டி இருக்கு, இப்படியெல்லாம் பண்ணலாமா? சொல்லுவாளா மாட்டலாம் இல்லையா? சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, எல்லாரையும் பார்த்துக்கணும், இவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்பா இல்லையா? அதே சமயம் அவர் பைத்தியம் பிடிச்சு கொடுத்துனா யாராவது குத்தம் சொல்ல முடியுமோ? இல்ல பேலன்ஸ்டா இருந்த ஒருத்தருக்கு சட்டுன்னு ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சு விட்டுனா, சின்ன குழந்தை இருக்கு, அவருக்கு ஃபேமிலி இருக்கு, he has no right to go mad அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அது ஏன்னாக்கா பைத்தியத்தை ஒத்துக்கிறோம் நாம, பக்தியை ஒத்துக்கலைன்னு அர்த்தம். அதுதான் பைத்தியத்தை ஒத்துக்கிற அளவுக்கு கூட பக்தியை ஒத்துக்கலை. அந்த பக்தி வந்துடுற போது, ஈஸ்வரனோட அனுகிரகம் வரப்போது, அனன்யாசிந்த எந்தோமாம் ஏஜனாக பர்யுபாசனை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியா. யாரு பகவானுக்காக எல்லாத்தையும் ரெனவுன்ஸ் பண்றாளோ அவளோட லோக விஷயங்கள்லாம் பகவான் சொல்றது நான் பார்த்துக்கிறேன். எப்படி பார்த்துக்கணும் நான் பார்த்துக்கிறேன். நாமெல்லாம் பார்த்துக்கிட்டு சரியா நடக்கல, நான் அவங்களுக்கு கொடுத்துதான் பார்ப்போமே, கம்ப்ளீட்டா கொடுத்துடுவோமே. அப்ப எப்படி நடக்கிறதோ நடக்கட்டுமே இல்லையா? அந்த மாதிரி பகவானுக்கு சரணாகதி பண்ணின ஒரு வாழ்க்கை. சந்நியாச யோகம்னு பகவான் கீதையில சொல்றார். நமக்கு அது சுவாமியோட லைஃப்ல பார்க்கலாம். எதுவும் இல்லாமல் கணேசன் நான் சொல்லுவா, ஒரு சமயத்துல அந்த ஸ்மசானத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த டோம்பில் குதிச்சுட்டு ராமநாம ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே ரியல் 24 hours எக்ஸ்டசி தான் ராமநாமம். அந்த மாதிரி ஒரு பக்தி, ஒரு அனுபூதி நிலை, அதுக்காக இருக்கிற தியாகம், இதெல்லாம் தான் நாம மகாபுருஷரோட வாழ்க்கையிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அவளோட கிருபை, அவ உபதேசம் எல்லாமே நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தான், அந்த மேட்னஸ் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு தான். அவளுக்கு பகவான் கிட்ட வந்த மேட்னஸ் நமக்கு அவகிட்ட வந்துடுறது. இந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சவனை தொடர்றவனுக்கு ஷாக் அடிக்கும் ஒரு மாதிரி வரிசையா வந்துடும் பரம்பரையா இல்லையா? ஏன்னா இதுதான் சீக்ரெட். பாகவதத்துல கிருஷ்ணன் சொல்றான், பெரிய சீக்ரெட் சொல்றேன் உத்தவா, மகாபுருஷ சம்பர்க்கத்தினால எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருமோ அது மாதிரி செல்ஃப் இனிஷியேட்டட் சாதனால வராது. ஏன்னா நம்மளா சாதனை பண்ற போது இந்த பண்றவன் இருந்துட்டே இருப்போம், அவ்வளவு ஈஸியா விட முடியாது. ஆனா அந்த மகாபுருஷ சம்பர்க்கத்துல வரும்போது நம்மள தெரியாம அந்த பைத்தியம் அது நாம பக்தாள் கிட்ட எல்லாம் பார்க்கிறோம். நீங்க எல்லாரும் அந்த ஆர்வத்தோடு தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அந்த ஆர்வத்தோடு தான் வந்து
நமக்கு பிராணவாயு விட முக்கியமா அந்த குரு பக்தியை ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கிறது. இந்த அருணாச்சல க்ஷேத்திரத்துல ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் சர்வசங்க பரித்தியாகிகளுக்கும் ஒன்றும் குறையே இல்லை. அப்படி இருக்கிற இந்த க்ஷேத்திரத்துல ஆண்டி பெருத்த அண்ணாமலை, அருணாச்சலத்துல என்ன நிறைய கிடைக்கும், ஆண்டி பெருத்த அண்ணாமலை. இந்த ஆண்டிங்கிறது நான் தமிழ் வார்த்தைன்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஒரு பெரியவர் சொன்னார், வேதத்துல ஆண்டி பவதமாமுன்னு இருக்கு, ஆண்டின்னு இருக்கு வேதத்துல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அண்டத்துக்குள்ள இருக்கிறது ஆண்டியம், இந்த அண்டத்துக்குள்ள இருக்கிறது ஆண்டி அப்படின்னு ஆத்மாவுக்கு பேரு. ஈஸ்வரன் தான் பெரிய ஆண்டி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இல்லையா? அதனால சுவாமி ஒரு ஆண்டியா தான் இருந்தார். அண்ணாமலையில வரவாளெல்லாம் ஆண்டியா பண்ணியோடு இருந்தார். அருணாச்சலேஸ்வரர் பெரிய ஆண்டி, பிச்சாண்டின்னு பேர் அவருக்கு, பிக்ஷாடனர், பிக்ஷாடன மூர்த்தி. ரமண பகவான் ஒரு ஆண்டி, எல்லாரும் ஆண்டி தான். நாமள எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள வந்துட்டானா ஆண்டி தான். நமக்கு அந்த பெரிய ஆண்டி, அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற ஆண்டி இருக்கானே, அவன் தான் இந்த பிண்டாண்டத்துக்குள்ள இருக்காங்கிற சாட்சாத்காரம் வரணும். அது வந்துடுத்தானா நம்ம வாழ்க்கை பூர்ணமாயிடும். இந்த சின்ன ஈகோ வச்சுன்னு கஷ்டப்பட மாட்டோம். இந்த சின்ன ஈகோ வச்சுட்டு அந்த ஈகோவோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பார்க்கறதெல்லாம் ஃபூலிஷ்னஸ். மொத்தமா வைப் அவுட் பண்ணிவிட்டோம்னா ஃப்ரீ ஆயிடும். அதுக்கு இருக்கிற ஒரு அனுகிரகம், சாந்தி, ஆனந்தம், பக்தி, வைராக்கியம், பகவன் நாமத்தை ஜபம் பண்றதுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம், எல்லாத்தையும் அந்த சத்குருநாதர் எல்லாருக்கும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. யோகி ராம்சுரத்குமார், ஜெய குருராய். நாளைக்கு தான் பகவானுடைய ஜெயந்தி விழா. ஆனால் இன்னைக்கு சாயந்தரமே பூரணமாக ஜெயந்தியை கொண்டாடின ஒரு நிறைவு வந்துடுச்சு. இந்த பகவானை பற்றி இந்த ஆனந்தமாக கேட்டுட்டு இருந்தோம். பகவானை பற்றி நினைக்கிறதுக்கு, பகவானை பற்றி பேசுறதுக்கு, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய உபதேசங்கள்லாம் உள்ள வாங்கிக்கிறதுக்கு தான் இந்த விழாக்கள் எல்லாமே. அதை இன்னைக்கு பூரணமாக இந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் அழகாக திரண்டு வெண்ணையாட்டம் பாலாக இருந்தது, கடைஞ்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக கொடுத்துட்டார் நமக்கு நொச்சூர் சுவாமி. அவர் சொன்னது இது இப்போ ஜெயந்தி முடிஞ்சாச்சு நமக்கு. நாளைக்கு இதை நம்ம நினச்சுட்டே இருந்து பகவானை பற்றின மேலே மேலே அனுபவங்கள்லாம் திரும்ப திரும்ப மனசுக்கு கொண்டு வந்து அவருடைய டீச்சிங்ஸை நினைக்கிறதுக்கு தான் இந்த ஜெயந்தி. நொச்சூர் சுவாமி சொன்னார், சீக்ரெட் டாக்டருக்கு படிக்கிறத பற்றி கிட்ட ஒரு 600 பக்கம் படித்தேன். ரொம்ப சின்ன சின்ன எழுத்து, பெரிய தடிமனான புஸ்தகம். I read 600 pages day after day after day for nearly 1 hour every day. பார்த்து ரொம்ப பொறுமையாக படித்தேன். அவரும் அப்படி கேட்பார், ரொம்ப ரேப்ட் அட்டென்ஷனோட கேட்பார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பகவான் இது 600 pages over and I have not understood a single word. Devki, this beggar also doesn't understand anything. And then he said, Father wants you to read it, Devki. Father will put it to use. And the 2 sentences, Father wants you to read, Father will put it to use. அந்த அவள் வந்து பேசுறது ஒரு லைன் 2 லைன் தான் இருக்கும். அதில் பளிச்சுன்னு அந்த அனுபவத்தை கொண்டு வந்துடுவாள். இந்த ஹையஸ்ட் ட்ரூத்தை சொல்லிடுவாள்.
அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட படித்தேன். அதே மாதிரி நொச்சூர் சுவாமி சொன்னார் இல்லையா, நாமா சாண்டிங் பண்ணினா பகவான் சொல்வார், நாமா சாண்டிங் பண்ணுறவாளுக்கு பிரார்த்தனைன்னு தனியாக பண்ண வேண்டாம்னு சொல்வார். நான் ஒரு தடவை ஆரம்பத்தில் கேட்டேன், எனக்கு நீங்கள் இவ்வளோ சமாதியில் இருக்கேன், எனக்கு சமாதி கொடுங்க. நான் ராமகிருஷ்ண புஸ்தகத்தில் அடிக்கடி கேட்பா எல்லாரும் டிசைபிள்ஸில். நான் சொன்னேன் எனக்கு சமாதி கொடுங்க. 94 அப்போ சொன்னார் பகவான், நாமா சாண்டிங் இஸ் ப்ரேயர், தனியாக பிரார்த்தனைன்னு பண்ண வேண்டாம். நாமா சாண்டிங் பண்ணினாலே இந்த நாமாங்கிறது சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நினச்சி அந்த நாமத்தை நம்ம சொல்லும்பொழுது அதில் தான் எண்ணங்களை உதிக்கிறது, அதுலேருந்து தான் வார்த்தைகள் வருது. அந்த நாமா நோஸ் கான்ஷியஸ் ஆஃப் ஆல் அவர் தாட்ஸ். அதுக்கப்புறம் சொன்னார் நாமா சாண்டிங் இஸ் சரண்டர், அதுதான் சரணாகதி அப்படின்னு சொன்னார். மூணாவது நாமா சாண்டிங் இஸ் சமாதி தேவி, நாமத்தை நம்ம சாண்ட் பண்ணிட்டு இருந்தாலே சமாதி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நான் கேட்டேன், எங்கே பார்த்தாலும் வந்து லிவிங் இன் த நவ், லிவிங் இன் த நவ்னு சொல்கிறாளே, அப்படின்னா என்ன பகவான்? பகவான் சொன்னார், தேவ்கி நாமா சாண்டிங் இஸ் லிவிங் இன் த நவ். ஏன்னா அந்த நாமத்தை சொல்லும்பொழுது அந்த நாமம் யார்? அந்த பரபிரம்மம் இல்லையா, நமக்குள்ளே இருக்கிற அந்த சுப்ரீம் அவேர்னஸ். அந்த பரபிரம்மத்தை அவன் நினைக்கும்பொழுது காலம் எங்கே இருக்கு? நவ் ஒன்று தானே இருப்பான், நமக்கு பாஸ்டும் இருக்காது ஃப்யூச்சரும் இருக்காது. அந்த பரபிரம்மத்தை நம்ம நினச்சி அந்த நாமத்தை சொல்லும்போது யார் லிவிங் இன் த நவ். அது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொன்று கேட்டேன், கோயிங் வித் த ஃப்ளோ ஆஃப் லைஃப்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது ரெண்டு மகா வாக்கியம். இப்போ மாடர்ன் டேஸில் மகா வாக்கியம் ரெண்டு. இப்போ கோ வித் த ஃப்ளோ, கோ வித் த ஃப்ளோன்னு சொல்கிறாளே. அப்போ பகவான் சொன்னார், வாட் எவர் ஹேப்பன்ஸ் தேவிக்கு, வேர் எவர் ஃபாதர் puts this beggar and Devaki, we should not only accept it, full heart, but be grateful to him for that. அதாவது எந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சாலும் சரி, எந்த நிமிஷம் அவர் வந்து என்ன ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலும் சரி, அந்த இடம் அதை அப்படியே மனசார நம்ம ஏற்றுக்கிறது. அவர்கிட்டேருந்து பகவான்கிட்டேருந்து வருது அப்படி நம்ம ஏற்றுட்டு, இதுதான் பெஸ்ட். எனி வாட் எவர் ஹேப்பன்ஸ் அட் எனி மோமெண்ட் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் டு யூ தட் மோமெண்ட் அப்படிம்பாருமா. அதனால் அந்த ஒரு நிமிஷம் நமக்கு பெஸ்ட்டு தான் நடந்துட்டுருக்கு. அதை தான் பகவான் ஏற்பாடு பண்ணி 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 நமக்கு பண்ணின்னு இருக்க. அது அவருடைய அந்த டிவைன் இதில் ஏற்பாடில் தான் அது நடந்துட்டுருக்கு. அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் முதல் சரண்டருக்கு முதல் இது. இந்த மாதிரி எல்லாத்தையும் வரதெல்லாம் பகவான்கிட்டேருந்து வருது, நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது சரண்டரில் கொண்டு போய் விட்டுறது. அதனால் கோயிங் வித் த ஃப்ளோ ஆஃப் லைஃப்ங்கிறது அக்செப்டிங் எவ்ரி திங் வித் அ ஃபுல் ஹார்ட் அப்படிங்கிறது எனக்கு பகவான் சொல்லி தந்தார். அதனால் இந்த மகா வாக்கியங்கள், இந்த மாடர்ன் டேஸில் வர மகா வாக்கியங்கள்லாம் நமக்கு காலங்காலமாக நம்முடைய ஏன்ஷியன்ட் ரிஷிஸ் வந்து சொல்லி வச்சது தான். லாங்குவேஜ் தான் மாறுறது. இது இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி வந்து நொச்சூர் சுவாமிங்க வந்து நமக்கு அப்படியே அழகாக பகவானோட உபதேசங்கள் அப்படி திரண்டு எடுத்து இந்த கையில் அள்ளி கொடுத்துருக்கார். இதை நம்ம நாளைக்கு ஃபுல்லாக நினச்சிட்டு இருந்தாலே நம்ம இந்த ஜெயந்தியை பூரணமாக கொண்டாடினதுக்கு ஒரு நிறைவு வந்துடும். இப்போவே ரொம்ப நிறைவாக இருக்குது. நம்ம இவாளுக்கெல்லாம் தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப பெரிய வாழ்க்கை, பெரிய ஒரு உண்மையை எடுத்து சொல்கிற வாழ்க்கை தேங்க்ஸ் சொல்லி மாளாது. அப்போல்லாம் என்ன சொல்லுவாளா, சாது சாது அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால் சாது சாதுன்னு சொல்லி என்னுடைய நமஸ்காரம். ஜெய். योगी रामसूरतकुमार, योगी रामसूरतकुमार,
योगी रामसूरतकुमार जय गुरुराया। योगी रामसूरतकुमार योगी रामसूरतकुमार योगी रामसूरतकुमार जय गुरुराया। योगी रामसूरतकुमार योगी रामसूरतकुमार योगी रामसूरतकुमार जय गुरुराया।